இந்த வேத வார்த்தை நம்மை மாற்றக்கூடிய வல்லமை உள்ளது. ஆனால் அந்த வேத வார்த்தை உங்களை மாற்றாது. இந்த வார்த்தை என்னை மாற்றும் சொல்லி நம்பி ஆண்டவருடைய உதவியை கேட்கும்போது, இந்த வார்த்தையை தூக்கி மனதில் வைக்கும்போது, இந்த மனதுக்குள்ள இந்த வார்த்தை உள்ள போய் இந்த மனதுக்குள்ள நீங்க என்ன சிந்திக்கிறீங்களோ அதுபடி உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். மறுபடியும் சொல்றேன், இந்த வார்த்தை இந்த பைபிள் உங்க வீட்டில் இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில மாற்றம் உண்டாக போறது இல்லை. அந்த யூடியூப்பை பார்த்து இப்படி மாறிக்கணும். சிலர்லாம் முகத்தை மாத்துறதுக்கு எவ்வளோ பிரயாசப்படுறாங்க. யூடியூப்பை பார்த்து ஒரு தடவை போட்டால் பத்தாதுன்னு 4 தடவை முகத்தை மாத்துறாங்க, ஹேர் ஸ்டைலை மாத்துறாங்க, ட்ரெஸ்ஸை மாத்துறாங்க, எல்லாத்தையும் மாத்துறாங்க, கத்துக்கிறாங்க. மாற்ற எல்லாரும் சொல்லுங்க, மாற்ற கற்றுக்கொள்கிறார்கள். எல்லாரும் சத்தம் போட்டு சொல்லுங்க, மாற்ற கற்றுக்கொள்கிறார்கள். அப்ப நம்மளும் மனதை மாற்ற கற்றுக்கொள்ள வேண்டும். மனதை மாற்ற கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை நாமே மாற்றிக்கொள்ள முடியாதுதான், ஆனாலும் மாற்ற கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொள்றதுக்கு யார் தான் உதவி செய்றா? யார் உதவி செய்வா? பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்கு உதவி செய்வார்.